அனைவர் இது திரைச்சாரல். இன்னைக்கு நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நடிகை வடிவுக்கரசி தயாரித்த படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் வடிவுக்கரசியை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அதுவும் 1979 வெளிவந்து நன்றாக ஓடிய கன்னி பருவத்திலே படத்தை மறக்க முடியாது. கன்னி பருவத்திலே படத்தில்தான் முதலில் வடிவுக்கரசி அறிமுகமானார். அறிமுக படமே மிக பெரும் வெற்றி பெற்றது. 285 நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்ற படம். இப்பொழுது வடிவுக்கரசி தயாரித்த படத்தை பற்றி பார்ப்போம். தமிழில் வடிவுக்கரசி தயாரித்த படம் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த அன்னை என் தெய்வம். விஜயகாந்த், மாதுரி, கேஆர் விஜயா, ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடித்த படம். 1986 வெளிவந்த படம். பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம். இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். அன்னை என் தெய்வம் ஓரளவு மோசமில்லாமல் 50 நாட்களை கடந்து நன்றாகவே ஓடியது. விஜயகாந்திடம் ஒரு படம் எடுக்க வேண்டும் என வடிவுக்கரசி கேட்டபோது உடனே விஜயகாந்த் ஒப்புக்கொண்டு கால்ஷீட் கொடுத்தார். இந்த படத்தின் மூலம் வடிவுக்கரசி ஓரளவு லாபம் சம்பாதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதற்கு பிறகு வேறு எந்த படத்தையும் வடிவுக்கரசி தயாரிக்கவில்லை. இந்த ஒரு படத்துடன் நிறுத்தி கொண்டார். இதன் பின் நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார். கதாநாயகியாக நடித்து வந்த வடிவுக்கரசி பின்னால் அம்மா வேடத்தில் நடிக்க ஆரம்பித்து பல படங்களில் நடித்தும் வருகிறார். முதல் மரியாதை படத்தில் சிவாஜிக்கு மனைவியாக மிக பிரமாதமாக நடித்திருந்தார் வடிவுக்கரசி. இவர் நடித்த முதல் படமான கன்னி பருவத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. முதல் படத்திலே இவருக்கு ஜோடியாக நடித்த நடிகர் ராஜேஷ் சமீபத்தில் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன். நன்றி.